கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4 மாதம் தேவன் நம்மை கிருபையாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ தீங்குகள், விபத்துகள், வேதனைகள், விபரீதமான சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் விலக்கி நம்மை தேவன் பாதுகாத்து 5வது மாதம் சந்திக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டினபடினாலே தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதற்கேராய் என் கண்களை ஏறெடுக்க சொல்லி நாம் பார்க்கிற வண்ணமாக நாம் தேவனை நோக்கி பார்க்கிற, தேவனை சிந்திக்கின்ற மக்களாய் இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படியாக சங்கீத புத்தகம் 121 சங்கீதம் 5ஆம் வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். உனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த வெயிலான காலங்கள் அதிகமான பலவீனங்களை கொண்டு வரும். ஆனால் தேவனோ நமக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிழல் ஒரு நிம்மதியை கொடுக்கும், நிழல் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நிழல் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோல கர்த்தரே நமக்கு நிழலாய் இருக்கும்படி விரும்புகிறபடினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்க்கின்ற மக்களாயிருப்போம். நிழலாய் இருப்பது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். எதிர்பாராத விபத்துகள், மரணங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் தேவனோ இவைகளுக்கெல்லாம் விலக்கி நம்மை காக்கும்படியாக விரும்புகிறபடியினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை பார்க்கின்ற அனுபவத்தில் செல்வோம். குடும்பமாக பார்ப்போம், திருச்சபையாக பார்ப்போம், தேவ ஜனங்களாக ஒன்று கூடி பார்க்கின்ற போது அவருடைய ஒத்தாசையை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த 5வது மாதம், இந்த 4வது மாதம் கடைசி நாள் மாத்திரமல்ல, 5வது மாதம் முழுமையாக தேவன் நமக்கு நிழலாயிருக்க நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். தேவ ஜனமாகிய நாம் ஒத்தாசை வரும் பர்வதற்கேராய் கண்களை ஏறிருப்பது போல நாம் உதவி வரும் கண்மலை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, 4 மாதங்கள் எங்களை கிருபையாக தாங்கின தேவன் தாமே, ஆண்டவரே வருகின்ற 5வது மாதத்தை கூட உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எங்களுக்கு நிழலாயிருக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக, பிரசன்னம் எப்போதும் எங்களோடு இருக்கும்படியாக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.